நமஸ்காரம். எல்லாம் அல்ல இறைவனின் ஆசீர்வாதத்தோட ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நண்பர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாள் என்ன நாள்? இன்னைக்கு 5/10/2024 சனிக்கிழமை, புரட்டாசி 3வது வாரம். வீட்டில் அறியாத பசங்க வீட்டில் ஒரே தொல்லை பண்ணுவானுங்க. முதல் வாரமே போட்டுரு சாமிக்கு நான்வெஜ் சாப்பிட்ணும்ல, உடனே ஆசைப்படுவானுங்க பசங்க. ஸோ எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் நாங்கள் நம்மலாம் ஃபைட் பண்ணி போட்டுருவோம். அந்த 2 வாரம் தவிர ரொம்ப கஷ்டம். நான் இந்த 5 வாரமும் சாப்பிடாமல் இருக்கிறது தான் 5 வாரமும் சாப்பிடாமல் இருக்கிறது தான் சிறப்பு. ஆனால் குழந்தைங்களால முடியாது, என்ன பண்ண முடியாது. சரி, பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு 3வது சனிக்கிழமை, பெருமாளை நோக்கி படையல் போடுங்க. வீட்டில் துளசி தண்ணியில் 2 துளசி போட்டு தண்ணி வைங்க. வீட்டில் வைகுண்டநாதனை வேண்டிக்கோங்க, இந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னு. ஒரு அற்புதமான நாள். சரி, மேஷம், மேஷராசி நேயர்களுக்கு இந்த 3வது சனிக்கிழமை எப்படி இருக்கணும்? சுகம் தரும் நாள். என்ஜாய். ஒரு அமைதியாக சாந்தமாக எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு முழு திருப்தியோடு இந்த நாள் போகும். ஒரு பெரிய ஒர்க்கெல்லாம் அவங்க முன்னாடி வந்து நீங்கள் நிற்காது, நல்லா போகும், நல்லாயிருக்கும், ஒன்றும் குறையில்லை. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இன்னைக்கு வந்து புகழ்ச்சியான ஒரு நாள். எல்லாருமே அவரை பாராட்டுவாங்க. ஸ்மார்ட்டாக இருக்கும் நீ ஒரு ஒர்க்கு, புகழ் நிறைந்த நாள். அந்த நாட்கள் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க செய்கிற வேலைகளில், அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு, அவங்க கணவன் வந்து மனைவியை, குழந்தைங்க வந்து தாயை தந்தையை ஒரு புகழ்ச்சியாக ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி, கீழே நம்ம கீழே இருக்கிற நண்பர்கள், இவங்கெல்லாம் வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க. இன்றைக்கி நல்லாயிருக்கும். அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கு டுடே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாரும். அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தா இன்றைக்கி பிரமிக்கத்தக்க வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க மிதுன ராசி நேயர்கள். திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஜர்க்காயி நல்லா இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி இது நமக்கு கிடைக்கணும்னு நினச்சி ஒர்க் பண்ணுவாங்க, கிடைக்கும். குறி தப்பாது. ஆதாயம் தரக்கூடிய நாள் இன்னைக்கு. சிம்பிளிசைஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிடுவாங்க. நல்ல நாள் இன்னைக்கு. ஆதாயம்னா நான் ஒரே நாளெல்லாம் பெருசாலாம் சம்பாரிச்சிட முடியாது. சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லாமல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே நாளில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆதாயம் தர நாள். அவங்க கொஞ்சம் ஒரு கன்னிங்னஸோடு ஒர்க் பண்ணால் கூட இன்றைக்கி பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாமே நடக்கும். சிம்மராசி நேயர்களே, நிதானமும் தேவை. இன்னைக்கு அமைதியாக கொஞ்சம் எல்லா ஒர்க்கும் கொஞ்சம் மட்டுப்படும். ஏற்றுக்கணும். அது நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படியே ஃபோர்ஸாக தான் நடக்கணும், நான் சிம்மராசிக்காரன் எடுத்தா முடிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாகவும் ஏற்றுக்கோங்க, தள்ளி வைங்க, நாளைக்கு போய் முடிச்சுக்கலாம். அந்த மனப்பான்மையோட இந்த நாளை நீங்கள் நவுத்துனீங்கன்னா சக்ஸஸ். கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள், விருப்பம் கூடிய நாள். இன்னைக்கு சரி, விரும்பி ஒர்க் பண்ணுவீங்க, பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும், விருப்பமோட ஒர்க் பண்ணுங்க. சில நாள் காலையிலே நம்ம மூட் அவுட் ஆகிடும். ஆனால் போடா இன்னைக்கு என்னத்த ஆஃபீஸை லீவ் போட்டுடலாம், இன்னைக்கு அப்படியே ஊக்கமாக கிளம்பி இன்னைக்கு போய் டக்குன்னு என்னென்ன ஒர்க் இருக்கு எல்லாத்தையும் போய் முடிப்பீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி நேயர்களே, இவங்க அப்படியே குவைட் ஆப்போசிட். இதுவார் பொறுமை கடைபிடிக்க வேண்டிய நாள். விவேகமாக இருக்கணும்ப்பா, எல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரியே தெரியும், மாட்டி விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கேர்ஃபுல்லான நான் பொறுமை கையாளணும், நிதானிச்சு செய்யணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், சக்ஸஸ் பண்ணிடலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் நடக்கும்னு நினச்சிருப்பாங்க, நடக்காது. அடுத்த நாள் நடக்க போகுது, இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் அமைதியாக ஆசி கடவுளோட பிளெஸ்ஸிங்கோடு இருங்க. மிகப்பெரிய தோல்வியெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துடலாம். சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும், அதை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. தனுசு ராசி நேயர்களே, 2 வீலரில் ஆஃபீஸில் போனால் பஞ்சர் ஆகிடும் வண்டி,
பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ்ஸு வரவே வராது, நகர்த்த கட்சி நின்றுட்டு இருப்பீங்க, அலைச்சலாயிடும் இன்னைக்கு. அதான் கொஞ்சம் எல்லா ஒர்க்குலேயும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணுறேன்ட்டுன்னு போய் அடுத்தவங்களெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இன்னைக்கு ராசி பலன் பார்க்கறதுக்கே என்ன காரணம்னா சந்திரனோட ஆசீர்வாதம் இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலோடு இருக்குது. அதனால ஏற்றுக்குன்னு அந்த அலைச்சலை அனுசரிச்சுன்னு போய் இந்த நாளை வெற்றி நாள் அமைச்சுக்கோங்க. மகர ராசி நேயர்களே, நேற்றெல்லாம் அமைதியாக இருந்தீங்கல்ல, இன்னைக்கு வெற்றி, சக்ஸஸ் பண்ணுவீங்க. எல்லா ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் அருமையாக இருக்கும், நல்லா பண்ணிட்டு வெளில வரலாம், பயப்படாதீங்க. கும்பராசி நேயர்களுக்கு வழக்கம் போல சந்திராஷ்டமம், சந்திரனுக்கு வரக்கூடிய மண் அகல்ல ஒரு வழக்க போட்டு சரி சாரி அப்படின்ட்டு அமைதியாக போயிடணும். 2 நாள் போயின்னு ரொம்ப உஷாராக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகே, மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பக்தி நிறைந்த நாள். சாமி கும்பிடுங்க, மாற்றி தெய்வீகத்தோட ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டோட சில ஒர்க்கை செய்வீங்க, சக்ஸஸ் ஆகும். ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. பக்தி மிகுந்த நாள், 3வது சனி வேற, பெருமாளை நல்லா சேவிச்சிக்கின்னு வேலை பாருங்க, வேலை ஆகிடும். ஆஃபீஸ்லலாம் ரொம்ப போட்டு அழிச்சிக்காதீங்க. வீட்டில் போய் தீபார்த்தனையை பார்த்துட்டு அழகாக சாப்பிடுங்க, இலை போட்டு. ரொம்ப அற்புதமான நாள். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் அல்ல பெருமாளை வேண்டிக்கிறேன், தாயாரை வேண்டிக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, கர்ணாதிபதி, இன்னைக்கு கர்ணாதிபதி யாருன்னா தைத்துளம் கரசை, இவங்க 2 பேருக்கு வழங்க போடணும். தைத்துவம் கரசை, இந்த கரணத்தில் பிறந்தவங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம், 2 பூடி அரிசி, மேலே மணல் அகல்களுக்கு ஒரு பூவோ இலையோ வச்சு ஒரு ஊதுவத்தி, கரண பகவானை வேண்டினா கண்டிப்பாக அடுத்த ரொட்டீன் வரத்துக்குள்ள ஒரு ஆப்ஷனிட்டி, ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.